எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். மே மாதம் 6/5/2025 செவ்வாய்க்கிழமை, உத்தராயணம், விசுவாவசு வருடம், சித்திரை மாதம் 23ஆம் நாள். இன்றைய நாளில் ஸ்ரீ வாசவி ஜெயந்தி. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மீனத்தில் ராகு, சனி, சுக்கிரன், புதன். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 முதல் 4:30 வரை. குளிகை 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 முதல் 10:30 வரை. இன்றைய திதி மதியம் 1:18 வரை நவமி திதி, பின்பு தசமி திதி ஆரம்பம். இன்றைய யோகம் துருவ யோகம். இன்றைய கரணம் 1:20 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துலாம் கரணம். இன்றைய நட்சத்திரம் மகம், பூரம். சந்திராஷ்ட நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம். மகர ராசிக்கு சந்திராஷ்டம தினம் இன்று. செவ்வாய்க்கிழமை என்ன செய்யலாம்? இந்த நாளின் விசேஷங்கள் என்ன? செவ்வாய்க்கிழமை பணம் வருவாயை பெருக்குவதற்கான நாள், கடனை தீர்ப்பதற்கான ஒரு நாள். ஓகேங்களா? அடுத்து இன்றைய நாளில் மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, வாசவி உதயமான நல்ல நாள். வணிகர்கள் அவர்களுடைய குலதெய்வம். வணிக பெருமக்கள் தாங்கள் வசிக்கும் பகுதியிலேயே அந்த அம்மனை ஆலயம் அமைத்து விமர்சையாக வழிபடுகிறார்கள். அவர்கள் குலம் தொடர்ந்து அந்த வியாபார வணிபத்தை செய்து கொண்டே இருக்கிறது. இதற்கு காரணம், அந்த குலதெய்வத்தை அவர்கள் நித்தம் தொடர்ந்து செய்வதாலே அந்த பணியை அவர்களுக்கு தொடர்ந்து அன்னை கருணை மழையாய் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். அதுபோல அனைவரும் தங்களுடைய குலதெய்வத்தை வருடத்துக்கு ஒரு முறையேனும் சென்று வழிபட்டு வருவதன் மூலம் சிறந்த பேராற்றல், பெரு நன்மைகளை பெறலாம். இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்: மேன்மை பொருந்திய மேஷராசி என்பர்களே, மேஷத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ஒரு அற்புத கடாட்சங்கள் நிறைந்த நல்ல நாள், ஒரு லாபகரமான நாள். சற்று தொய்வான நிலையில் இருந்தவருக்கு அப்படி தட்டிக்கு எழுப்பி ஓடுங்கிற கதை தான். இனி ஓட்டம் ஆரம்பம். உழைப்பை எந்த அளவுக்கு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வெற்றி பெறும். கடனை பற்றி கவலைப்படாமல் செல்லுங்கள், கடன் தீர்ந்து விடும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் மிகுந்த குருவின் பயிற்சி வரையில் ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நித்திரத்தில் நடந்து கொண்டே இருக்கும். எந்த வேலை செய்தாலும் வெற்றி தான், பாராட்டு தான். உங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இன்று உங்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில் இன்றைய நாள் மிகுந்த ஒரு அற்புத கடாட்சங்கள், தொழில் மேன்மை, ஒரு அரசியல் செல்வாக்கு பெறுதல், மாணவர்களுக்கு தேவையான இடங்களில் படிப்புக்கான இடங்கள் கிடைத்தல், அது போன்ற நல்ல நன்மைகள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு இன்று. கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் நல்ல ஒரு உதவிகள் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு அதிகம். ராசியில் இருக்கின்ற செவ்வாய், ராசியின் அதிபதி தனஸ்தானத்தில். இது ஒரு எப்பேற்பட்ட யோகம். சற்று
வார்த்தையில் கவனமாக இருந்தால் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். வெற்றியும் உதவியுமே கிடைக்கும். சிம்மராசி என்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய நாள். வீடு வண்டி வாகன பயணங்களில் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கலில் கவனம் எச்சரிக்கை தேவை. ஏனென்றால் நீங்கள் ஆதாயம் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டீங்க. ஆனால் அதை செஞ்சுட்டு பின்னாடி கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது. எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்தவரை இந்த நாள் செய்கின்ற வேலைகளில் சற்று சோம்பல் தன்மை காணப்படுகிறது. படுத்தால் பாய்க்கூட பகை, நடந்தால் நாடே சொந்தம். கவனத்தில் கொள்ளுங்கள் கன்னிராசி என்பர்கள். கண்டிப்பாக யார் இதை சொன்னாலும் அதை செவி மடுக்காமல் உங்கள் பணியை நீங்கள் செய்தீர்களானால் வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்களுடனே இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரை உற்சாக கழிப்பு தான். வெற்றி, மகிழ்ச்சி, வேலை வாய்ப்புகள், எதிரி அடங்கி போதல், இது போன்ற எண்ணற்ற மகிழ்ச்சிகள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இன்று உங்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரையில் அறிவு மேம்படும், திறமை வெளிப்படும். இருந்த போதிலும் தன்னுடைய தொழில் முடங்குகின்ற அமைப்பு இன்று. தன்னுடைய வேலையில் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு. இது ரெண்டும் இன்னைக்கு இருக்கிறது. மற்றபடி நல்ல ஒரு யோகமான ஒரு விஷயம்தான் விருச்சிகத்தை பொறுத்தவரையிலும். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் விரயத்தை செய்துவிட்டு வாங்கி கட்டி கொள்வீங்க. அதாவது விரயம், சுப விரயமா நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு அதுக்கான பகை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது இன்று. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்தவரையில் இத்தனை நாள் கடுமையான போராட்டம், கடுமையான உழைப்பு, கடுமையான நடைபயணம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அசதியை கொடுத்துரும். சற்று இந்த செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் உடல் ஓய்வு தன்மை கொண்டு போய் ஓய்வு விரும்பக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த நாள் ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். லாபங்கள் பெரிதாக இல்லையானாலும் வேலை வாய்ப்புகள் இருக்கின்றது. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எதை விதைத்தீர்களோ அது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் விதைப்பதை சரியாக விதையுங்கள். வினை விதைத்தால் வினை மட்டுமே வளரும். திணை விதைத்தால் திணை மட்டுமே வளரும். நீங்கள் மாங்கன்று வைத்து விட்டு வேப்பங்காய் கிடைக்குமா? வேப்பங்காய் வைத்தால் தான் வேப்பங்காய் கிடைக்கும். அதுபோல நீங்கள் செய்கின்ற வேலை உங்களுக்கு வரும். நீங்க என்ன வேலை செய்றீங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நீங்க கும்பத்தை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு வரவுகள் கூடுகின்ற நாள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டில் கைப்பொருட்கள் தவறி வைக்கக்கூடிய அமைப்பு இன்று. தங்க நகைகள் அல்லது முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், பேப்பர்ஸ் மறைஞ்சி இருக்கும். அப்படி நீங்கள் தேடி எடுக்கிற மாதிரி இல்லை, ஒரு டென்ஷனோடு இருக்கிற மாதிரி கூடிய அமைப்பு இருக்கிறது. சற்று கவனம், எச்சரிக்கை தேவை மீனத்தை பொறுத்த மட்டில். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.